நம்மள நிறைய பேருக்கு ரோஜா செடிகள் வளர்க்குறது பிடிக்கும், வளர்க்குறோம். நல்லா சூப்பராக வளர்க்குறவங்க இருக்காங்க, பிகினர்ஸ் இருக்காங்க, ஸோ வளர்க்க தெரியாதவங்க கூட இருக்காங்க. ஸோ அதில் மெயினாக ஒரு ரீசன், ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்க்குறது என்னென்னா, பிளான்ட் நல்லாவும் இருக்கும், சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கும். பட் வந்து என்னன்னா பூக்கள் நல்லா வைக்கிது, நிறைய பூக்கள் மொட்டுக்கள் எடுக்குது, பட் ஆனால் வந்து பூக்கள் உதிர்ந்துடுது. அது என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அது எதனால அந்த ரோஸ் பட்ஸ் இல்லைனா வேறு ஏதாவது நீங்கள் வச்சுருக்கிறது, சில பேர் வந்து பாரிஜாதத்தில் கூட சொல்கிறீங்க, அது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூல் கிளைமேட். ரொம்ப கூல் கிளைமேட்டில் வந்து ரெயின் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா, ரெயின் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக அதுதான் ஒரு ரீசன். இந்த ரெயின்னால் கண்டிப்பாக ஃப்ளவர்ஸ் எல்லாமே ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து வந்து பனி சீசன்லையுமே உங்களுக்கு ஃபால் ஆக ஆரம்பிக்கும். இந்த 2 சீசனில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் இதை நோட் பண்ணியிருக்கலாம். உங்கள் பட்ஸ் எல்லாமே கீழே உடஞ்சி தானாக விழுறது. பிளான்ட்ஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், பட் பட்ஸ் மட்டுமே உங்களுக்கு கீழே விழுற மாதிரி இருக்கும். அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பெட்டல்ஸில் வந்து நீங்கள் தண்ணி விடும்போது நீங்கள் மழை விழும்போது இந்த இடத்துல வந்து தேங்கி நின்றுடும், அந்த பெட்டல்ஸ்குள்ளே தேங்கி நின்றுடும். அடுத்த நாள் அதில் வந்து சூரிய வெளிச்சம் படுறதுனால அந்த இடம் மட்டும் அழுக ஆரம்பிச்சிடும். ஐ மீன் இந்த இடம் உங்களுக்கு அந்த ஸ்டெம்மோட கார்னர் அது வந்து அழுக ஆரம்பிச்சிடும். ஸோ அது அழுக ஆரம்பித்த உடனே என்ன ஆகிடும் அப்படின்னா, அதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாமல் அது கீழே விழுந்துடும். இதுதான் மெயின் ரீசன். உங்கள் செடிகள்லேருந்து பட்ஸு கீழே விழுறதுக்கான விரிகிற ஸ்டேஜில் இப்போ மழை வந்து தண்ணி நிற்கிது, அடுத்த கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயில் அடிக்குதுன்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் நடக்கும். ஓகேங்களா, இதுதான் மெயின் ரீசன். இதை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் செடிகளில் ரெகுலராக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். நார்மலாக இருக்கிற பெட்டல்ஸுக்குமே அதுக்கப்புறம் மழை வந்து வெயில் அடிக்கும் போது இருக்கிற பெட்டல்ஸுக்குமே ஒரு ஃபீல் வரும். இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேப்பர் ஃபீல் வரும், கொஞ்சம் ஒரு ரஃப் ஃபீல்டு வரும். அப்போ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இந்த பட்ஸ் எல்லாம் இதனால தான் விழுது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி விட்டுறணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஈரப்பதமும் அந்த கூல் சில்னஸ் இருக்கிறதுனால டிசீஸ் பெஸ்ட் அட்டாக் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த பட்டை ரிமூவ் பண்ணிட்டு தான் மறு வேலை பார்க்கணும். ஸோ அதுவாக விழுந்துருச்சுன்னா நோ ப்ராப்ளம், அப்படி இல்லை நாம் கட் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா நமக்கு அடுத்தடுத்து டிசீஸ் பரவறதுக்கு அதுவுமே ஒரு சான்சஸாக இருக்கும். ஸோ அதனால் அதை நீங்கள் கட் பண்ணி விட்டுடுங்க. பட்ஸு நல்லா க்ரோ ஆகும் அதுக்கப்புறம். ஏன்னா இது ஸ்ப்ரெட் ஆகிடும், இது உடஞ்சிரும், விழுந்துரும். ஆனால் இந்த செடிகள் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது இல்லையா, அது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் உங்களுக்கு அடுத்தடுத்து பட்ஸ் எல்லாமே நல்லா வரணும்னா அதை கட் பண்ணி விட்டுருங்க. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செடிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். கிட்ட 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 எனக்கு பூக்கள் வைக்க பிடிக்கும், செடிகள் வைக்க பிடிக்குன்றதுக்காக ரொம்ப கிட்ட 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 செடிகள்லாம் வைக்காதீங்க. கொஞ்சம் ஏரேஷனாக இருக்கிற இடத்துல வையுங்க. அப்போ தான் அந்த காற்றோட்டத்தில் அந்த ஈரப்பதம்லாம் ஆறுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. தென் வந்து ப்ரூனிங், கண்டிப்பாக ப்ரூனிங் பண்ணியே ஆகணும். 6 months அப்படி இல்லைனா ஓகேங்களா, பட்ஸு கட் பண்ணிவிட்டு அதை ப்ரூன் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகேவாகிடும் உங்கள் செடிகள். இல்லை அதை நான் பார்க்காம விட்டுட்டேன், அது அப்படியே இருக்குது அந்த பட்ஸ் அப்படின்ற பட்சத்தில், அது கீழே விழாமல் அது அப்படியே இருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து செடிகளில் பெஸ்ட் அட்டாக் வர்றது சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இவ்வளோதான். நீங்கள் உங்கள் செடிகளில் இருக்கிற பூக்கள் ஏன் உதிருது, அது என்ன ரீசன் அப்படின்னு தெரியாமல் இருந்திருந்தீங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக பேசணும், இதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றின இண்டிவிஜுவலாக ஒரு வீடியோ கொடுக்குறேன்.